2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் தங்களின் தீர்ப்பை வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்து வருகின்றனர். அதிக வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம், இந்த வாக்குப்பதிவு மூலம் நாம் பெரும் செய்தி என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு நாம் பதில் தேடி வருகிறோம். அந்த வகையில் அரங்கத்தில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக தற்போது காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் அங்கு வாக்குப்பதிவு நிலவரங்கள் என்ன தெரிவிக்கின்றன, அது என்ன முடிவை கொடுத்திருக்கின்றன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நமக்கு வரைகலை மூலமாக விளக்குகிறார் செய்தியாளர் காயத்ரி. நன்றி சிவரஞ்சனி. தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மேஜிக் வால் டேட்டாவை பொறுத்த மட்டும் கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு இது இந்த முறை ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு எளிமையான அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. பிரத்யேகமா நியூஸ் 18 வழங்கக்கூடிய இந்த தகவல்ல இப்போ நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலில் காவிரி டெல்டா பகுதி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பங்காற்றியது அப்படின்னு பார்க்கலாம். என்ன காரணம்னா, கடந்த தேர்தலில் காவிரி டெல்டாவும் சென்னை ரீஜனும் கொடுத்த அந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது திமுக வெற்றிக்கு முக்கிய காரணமா அமைந்தது. அதிமுக இழந்த வாக்குகள் அப்படிங்கிறதும் அந்த பகுதியில் அதிகமாக இருந்தது. அதுதான் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் மாநிலத்தினுடைய முதல்வரை தேர்ந்தெடுக்கிறதுலன்னு பார்க்கப்படுது. அப்படி பார்த்தோம்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 41 இடங்கள், காவிரி டெல்டால 41 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 37 இடங்களை திமுக வெற்றி பெற்று இருந்தது. அதிமுக 4 இடங்களை கைப்பற்றி இருந்தது. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா சிவரஞ்சனி, கிட்டத்தட்ட 10% வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான் அதிமுகவிற்கும் திமுகவிற்குமே வித்தியாசமாக இருந்தது அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு பார்க்க முடிகிறது. அதுவே நம்ம 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே காவிரி டெல்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெல்டா மண்டலம் என்ன மாதிரியான ஒரு கணக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ 41 இடங்கள்ல 25 இடங்களை அதிமுக கைப்பற்றி இருந்தது. திமுகவிற்கு 16 இடங்கள் கிடைத்திருந்தது. ஆனா வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கடந்த தேர்தலை பார்க்கும் பொழுது, அதாவது 2021 பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 விழுக்காடு அப்படிங்கிறது தான் குறைவா இருந்திருக்கு. இதுல எப்பயுமே ஒரு நெக் டு நெக் பேலன்ஸ்டான ஒரு வாக்கு சதவீதமோ போட்டியோ இருக்கும்போது அது ஒரு ஃபேக்டரை தீர்மானிக்கிறதா இருந்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த 2 தேர்தலையும் பார்க்கிறோம். அதுவே கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம 2011 இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2011 டெல்டாலையும் கொங்குலையும் கிடைத்த அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிமுகவிற்கு பெரிய பலமா இருந்தது. அதனால அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது வாக்கு வங்கியாகவே தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் அதிமுக ஒரு குறிப்பிட்ட கணிசமான சதவீதத்தை தக்க வச்சிருக்கு அப்படிங்கிறதையே பார்க்க முடிகிறது. அதை கடந்த 2 தேர்தல்களில் திமுக தனக்கு சாதகமா மாற்றிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த 2 டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது காவிரி டெல்டாவை பொறுத்த மட்டும் திமுக கடந்த முறை பெற்றிருந்த அந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 விழுக்காடு வித்தியாசமாக அதிமுகவை விட இருந்தாலும் இந்த 37 இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கூடுதலான பலமா பார்க்கப்பட்டது. அப்போ இங்க இந்த முறை முக்கிய தலைவர்கள் இருக்காங்க, விஜய் உட்பட முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. அது மாற்றத்தை கொடுக்குமா? அந்த மாற்றம் 2021 மாதிரியே இங்க ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதுனால தான் டெல்டா பக்கம் தற்போது கவனம் திரும்புறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. சிவரஞ்சனி, நன்றி காயத்ரி. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், நாம இப்போ